Good afternoon, students. Today we are going to discuss Class 12, Unit 2, Poem 2, Have a Casino Tree, which is written by Torudat. So now we are going to discuss the explanation of stanza 2. The previous class we discussed the explanation of stanza 1. So now we are going to discuss the explanation of stanza 2. So look at the board. Let me read the stanza 2. When first my casement is wide open thrown, at dawn my eyes delighted on it rest. Sometimes, and most in winter, on its crest, a grey baboon sits statue like a halloon, watching the sunrise while on lower boughs his puny offspring leap about and play. And far and near Kokilas hail the day, and to the pastures wend our sleepy cows. And in the shadow on the broad tank cast, by that oak tree so beautiful and vast, the water lilies spring like snow enmosed. So now, so we have to discuss the explanation of stanza 2. When first my casement is wide open thrown, at dawn my eyes dilated on it rest. Casement here, casement means a type of window. Casement means a type of window that is fixed on one side and opens like a door. Casement means a type of window that is fixed on one side and opens like a door. கதவு போல் திறக்கும் ஜன்னல், இதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா casement அப்படின்னு சொல்றோம். ஸோ கதவு போல் திறக்கும் ஜன்னல். Casement means கதவு போல் திறக்கும் ஜன்னல், a type of window that is fixed on one side and opens like a door. நம்ம விண்டோ பார்க்குறோமா, விண்டோ ரெண்டு சைடில் இருக்குமா, ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் இப்போ டோர் இருக்குது பார்த்தீங்களா, மெயின் டோர் மாதிரி இருக்கும், ஒன் சைடில் ஓப்பன் பண்ணுறோம், ஒன் சைட் டோர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க விண்டோக்கு பேர் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேஸ்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மீனிங் என்ன அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் window. It refers a window. A casement means a type of window that is fixed on one side and opens like a door. Okay, is wide open to at dawn. Dawn means sunrise. இந்த பொழுது விடிதல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சன்ரைஸ். dawn means sunrise. My eyes delighted means delight means happy. அதுதான் சிம்பிள் பாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. is delight on it rest. அப்போ இந்த ரெண்டு லைனில் என்ன ஆத்தர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட் டான் எந்த வென் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொழுது விடிதல்ல சொல்கிறாங்க. அட் டான் த போயட் ஓப்பன்ஸ் ஹர் விண்டோ. மை அப்படின்றது யாரை சொல்கிறாங்க, இட் ரெஃபர்ஸ் டு த ஆத்தர். அதுதான் த போயட் ஓப்பன்ஸ் ஹர் கேஸ்மெண்ட். கேஸ்மெண்ட் தான் என்ன சொல்கிறோம், விண்டோ. த போயட் opens her window. Okay ba? At dawn the poet opens her window. Okay, window open பண்ணிட்டாங்க.
ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்காங்க? My eyes delighted on it rest. It refers, she is delighted to see the casuarina tree in her garden. She is delighted to see the casuarina tree in her garden. பார்த்தோமா? ஸோ அந்த பொழுது விடிந்த பிறகு விண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க, எக்ஸ்பிரஸிங் ஹாப்பினஸ்ஸாக இருக்காங்க. இந்த ஹாப்பினஸ்க்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பார்த்த அந்த காட்சி அது என்னது? டு சி த கேசினோ ட்ரீ. கேசினோ ட்ரீயை அந்த சமயத்தில் கேசினோ ட்ரீயை பார்க்கும்போது அவங்களுக்கான ஹாப்பினஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க அஸ்டானிஷ்ட் ஆகிருக்காங்க, வியப்பாயிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இந்த 2 லைன்ஸில் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அட் dawn the poet opens her window, she is delighted to see the casuarina in her garden. அவங்களுடைய கார்டனில் இருக்க கேசினோ ட்ரீயை பார்க்கும்போது அவங்க பெருமகிழ்ச்சி அடைந்தாங்க அந்த அந்த காலை பொழுதில் அப்படின்றாங்க. இதுதான் அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அட் dawn the poet opens her window, she is delighted to see the casuarina tree in her garden. Okay, the next sometimes and most in winter on its crest a grey baboon sits statue like alone, watching the sunrise, while on lower boughs his puny offspring leap about and play அப்படின்றாங்க. Okay, so mostly in winter, here the season is winter. So season is winter. So given the poetic lines, they will ask the question. Appreciation எப்படின்னா கேட்கலாம். So what is the season mentioned? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the season is winter. Okay, mostly in winter a grey baboon அப்படின்றாங்க. Baboon means a type of large monkey found in Africa and Asia. Baboon means a type of large monkey found in Africa and Asia. Okay, ஸோ ஆசியா அண்ட் ஆப்பிரிக்கா நாடுகளில் உள்ள ஒரு பெரிய வகை குரங்கு அப்படின்றது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேபூன் அப்படின்னு சொல்கிறோம். பேபூன் மீன்ஸ் a type of large monkey found in Africa and Asia. ஸோ அங்கே காணப்படக்கூடிய ஒரு குரங்கு வகை, ஒரு குரங்கு இனத்தை தான் என்ன சொல்கிறோம், குரங்கு இனத்தில் இருக்க அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேபூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே அதுதான் இங்கே நோட்டீஸ் பண்ணுறாங்க. a grey baboon. ஸோ அதோடைய கலர் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரே கலரில் இருக்குன்றாங்க. a grey baboon sits statue like alone அப்படின்றாங்க. அப்போ இங்கே என்ன? So mostly in winter, a grey baboon is seen sitting on the top of the casimir tree, watching the sunrise. Her young ones leaping and playing in the trees boughs அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே என்ன நோட்டீஸ் பண்ணாங்க, எதனால அந்த டிலைட் அப்படின்னு கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க நோட்டீஸ் பண்ணதே இதுதான். அவங்க கேசினோ ட்ரீயில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரே பேபூன் தான் இருந்திருக்கு. க்ரஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா டாப் அப்படின்னு சொல்லலாம். The grey baboon is seen sitting like a statue. Statue means என்ன சொல்வோம்,
சிலை, எந்த விதமான அசைவும் இல்லாமல் இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம், ஸ்டாச்சுன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் இங்கே இந்த பேப்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கிறதால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாச்சு போல் இருக்குது. So a grey baboon is seen sitting like a statue on top of the casino tree. casino tree உடைய டாப்ல மிடில் உச்சியில பார்த்தோம் அப்படின்னா குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே, வாட்சிங் த சன்ரைஸ். எஸ், சீயிங் த சன்ரைஸ். அங்கேருந்து அந்த குரங்கு எதை நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கு, எதை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்சிங் த சன்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Is puny offspring. Puny means young ones. குட்டி குரங்குகள் சொல்றோம் பார்த்தீங்களா, young ones. Is puny offspring leap. Leap means jump. Here boughs. Boughs means branches of the casino tree. Okay, here is young ones leaps and plays in the branches of the casino tree. ஸோ அங்கே இருக்க அந்த குட்டி குரங்குகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த தாழ்வான லோயர் பவுஸ் அப்படின்னா அந்த தாழ்வான கிளைகளுடைய இந்த கேசனோ ட்ரீல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு பார்த்தோம் அப்படின்னா தாவிட்டு இருக்கு, அங்கே விளையாடிட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா யங் ஒன்ஸ் அப்படின்றத இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த 3 லைன்ஸில் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் மோஸ்ட்லி இன் வின்டர் a grey baboon is seen sat on the casino tree like a statue watching the sunrise. His young ones leaps and plays on lower boughs of the casino tree. Okay, ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னவா பார்க்குறோம். At a dawn, the poet opens her casement. Casement means a type of window. So the poet opens her window. She is delighted to see the casino tree in her garden. Okay, mostly in winter, a grey baboon. Baboon means a type of large monkey found in Africa and Asia. So mostly in winter, grey baboon is seen sitting like a statue on top of the casino tree, watching the sunrise. Her young ones leap and play on lower branches of the casino tree. Okay, next and far and near kokilas hail the day, and to the pastures went our sleepy cows, and in the shadow on the broad tank cast. Okay, and far and near kokilas hail the day. Far and near means here and there. Far and near என்ன சொல்லலாம், here and there. So far and near என்ன சொல்றோம், here and there. Kokilas. Kokilas means a type of bird similar to the cuckoo. A type of bird similar to the
cuckoo. ஸோ குயிலை போன்ற ஒரு பறவை குக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிங் பேர்ட் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதை மாதிரி தான் இங்கே ஒரு பேர்டை எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோகிலாஸ். அப்போ கோகிலாஸ்ன்றது என்னவா இருக்குது, பேர்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். A type of bird similar to the cuckoo. So here and there கோகிலாஸ் hail the day அப்படின்னு சொல்கிறாங்க. hail the dayனா என்ன அர்த்தம், டு greet with enthusiastic, ரொம்ப வந்து ஒரு புத்துணர்ச்சியோட வந்து வெல்கம் பண்ணுறது. அப்போ இங்கே என்ன சொல்லலாம், here and there கோகிலாஸ் make the day by their sweet songs. hail the day, welcome the day, make the day pleasant by their sweet songs அப்படின்னு சொல்லலாம். இந்த லைனில் என்ன சொல்கிறோம், here and there கோகிலாஸ் means a type of bird similar to the cuckoo அப்படின்னு சொல்கிறோம். ஸோ here and there கோகிலாஸ் make the day pleasant by their sweet songs. make the day pleasant by their sweet songs அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த லைன் ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த விஷயம் என்னவா இருக்குன்னா, விண்டோ ஓப்பன் பண்ணி அவங்க கேசினோ ட்ரீயை பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சதை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாட் டிட் ஷீ சி, என்ன பார்த்தாங்க, எதனால் அந்த டிலைட் கிடைச்சது, என்ன பார்த்தாங்க அப்படின்னு போகும்போது அதை பேபுனை பற்றி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எதை பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோகிலாஸ், அங்கே பேர்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஹியர் அண்ட் தேர் த கோகிலாஸ் மேக் த டே ப்ளசன்ட் பை தர் ஹாப்பினஸ் அப்படின்றத இங்கே அந்த இடத்தையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமா வந்து அவங்க அதனுடைய வாய்ஸ் மூலமாக மாற்றுது. இந்த விஷயங்களை இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அண்ட் டு த பாஸ்டரஸ் வெண்ட் ஹவர் ஸ்லீப்பி கவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்ட் மீன்ஸ் வெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ரோல், இந்த காலால் நடந்து போகிறது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான். பாஸ்டரஸ் மீன்ஸ் மேய்ச்சலுக்காக போகிறது. இந்த கேட்டல், இந்த ஆடு மாடுகள்லாம் பார்த்துட்டு தெரியும், மேய்ச்சலுக்காக அனுப்புவாங்க பார்த்தீங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாஸ்டரஸ் அப்படின்றாங்க. ஸோ இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்லீப்பி கவ்ஸ். த ஸ்லீப்பி கவ்ஸ் stroll to the pasturage. The sleepy cows stroll to the pasturage அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாமே அந்த கவுஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மயக்கத்தில் தான் இருக்குது. இந்த அரை மயக்கத்திலே பார்த்தோம் அப்படின்னா அங்கே மேய்ச்சலுக்கு எல்லாமே அந்த கேட்டல்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஏன் இந்த மயக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தே ஹியர்டு த ப்ளசன்ட் சவுண்ட்ஸ் ஆஃப் த பேர்ட்ஸ். எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பறவைகளுடைய இனிமையான அந்த சத்தங்கள் இதை கேட்டு இங்கே இருக்க அந்த கவுஸ் எல்லாமே எப்படி இருக்கா அப்படின்னா ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது, யாரை மயக்கத்தில் தூக்கத்திலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேய்ச்சலுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. த ஸ்லீப்பி கவுஸ் ஸ்ட்ரோல் டு த பாஸ்டரஸ். த ஸ்லீப்பி கவுஸ் ஸ்ட்ரோல் டு த பாஸ்டரஸ். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் என்னவா இருக்குது? The poet at dawn, the poet opens her window. She is delighted to see the casuarina tree in her garden. Mostly in winter, a grey baboon is seen sitting like a statue on top of the casuarina tree, watching the sunrise. His young ones leap and play on lower branches of the casuarina tree. Here and there, kokilas make the day pleasant by their sweet songs. The sleepy cows stroll to the pastures. ஸோ இந்த விதமாக இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டிலைட்னஸ் அப்படின்றது கிடைச்சது, டிலைட்டடாக இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் பார்ட். அண்ட் இன் த ஷேடோ ஆன் த ப்ராட் டேங்க் காஸ்ட் by that oak tree so beautiful and vast, the water lily spring like snow enmossed அப்படின்றாங்க. Here shadow, the shadow express shadow of the casuarina tree, it reflects
on the broad tank cast. Broad tank means it is called the pool. ஸோ அங்கே இருக்க ஒரு குளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் சோர்ஸில் இந்த கேசினோ ட்ரீயோடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, இதனுடைய பிரதிபலிப்பு ஷேடோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே அங்கே அதன் மேலே வந்து படுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மரத்தினுடைய தோற்றம் ஷேடோவாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்க அந்த பூல் வாட்டர் டேங்க் அந்த ப்ராட் டேங்க்கில் ஸோ வி வில் நோட்டீஸ் இட், நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்றாங்க. பை தட் whole tree is so beautiful and vast. ஸோ அந்த ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல் அண்டு வேஸ்ட் அப்படின்றாங்க. தட் இஸ் whole tree அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா white frost deposits on the tree. White frost. ஸோ சீசன் இஸ் விண்டரா, ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா பனி படர்ந்ததாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே அந்த மரத்தை ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னா பனி படர்ந்ததாக இருக்குது. whole tree அப்படின்றாங்க, பனி படர்ந்த the white frost deposits on the tree. அந்த மரம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்னோவாக இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வேஸ்ட். the water lilies spring. ஸோ அந்த பாண்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the water lilies are springing everywhere. எல்லா இடத்துலையுமே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா water lilies இருக்குது. the water lilies are springing everywhere in the pond like snow like இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க like snow enmosed அப்படின்றாங்க. enmosed means amassed. ஸோ அளவுக்கு அதிகமாக வந்து குவிந்து கிடைக்கிறது அப்படின்றாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்னோவி ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஸோ த ஸ்னோ கேதர்டு இன் த பாண்ட். இது எப்படி இருக்குது அப்படின்னா த ஸ்னோ கேதர்டு இன் த பாண்ட். ஸோ அங்கே டெபாசிட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப வந்து அங்கே ஸ்னோவி ஏரியாவாக இருக்குது, பனி படர்ந்து இருக்குது, ஒயிட் ஃப்ரோஸ்ட் டெபாசிட்ஸ்ன்றாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் லில்லிஸ். இது எல்லாமே பார்க்கறதுக்கு அந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்னோ என்மோஸ்டு அப்படின்றாங்க. த ஸ்னோ gathered in the pond. The snow gathered in the pond. The shadow of the tree appears to fall on the huge water tank. The water lilies spring everywhere in the pond like the snow gathered in the pond அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இந்த லாஸ்ட் ஒன்ல பார்க்குறோம். ஓகே, whole stanza once பார்த்துடலாமா? At dawn, the poet opens her window. She is delighted to see the casuarina tree in her garden. Mostly in winter, a grey baboon is seen sitting like a statue on top of the casuarina tree, watching the sunrise. His young one is leaping means jumping, is jumping and playing on lower branches of the casuarina tree. Here and there, kokilas make the day pleasant by their happiness. The sleepy cows stroll to their pastures. The shadow of the casuarina tree fall on the huge water tank, the broad, huge water tank. The whole tree deposit on all the branches of the casuarina tree. The water lilies are springing everywhere in the pond like the snow amazed in the pond, or like the snow enmosed in the pond அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறதால தான் அவங்க டிலைட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு ரீசனை இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஸ்டான்ஸாவுடைய எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டோம். இதில் இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா? இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள். இங்கே ஸ்டாச்சு லைக் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, யூஸிங் த வேர்ட் லைக். A comparison is made between of the two using the words like and has. The figure of speech is simile.
என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லலாம்? சிமிலி. இங்க என்ன கம்பேரிசன்? இந்த கிரே பேபன் வந்து எதை மாதிரி இருக்கு, அது உட்காந்துட்டு இருக்க பொசிஷன் எதை மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்டாச்சு போல இருக்கு, சிலை போல இருக்கு. இதுதான் கம்பேரிசன். ஸோ கிரே பேபன் இஸ் கம்பேர்டு டு ஸ்டாச்சு அப்படின்றாங்க. அதனால இந்த யூசிங் த வேர்ட் லைக் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் சிமிலி அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் ஒன் லைக் ஸ்னோ என்மோஸ்ட் அப்படின்றாங்க. இது ஒரு பாருங்க, ஒரு ஸ்னோவி ஏரியா போல இருக்கு, ஸ்னோ என்மோஸ்ட் ஏரியா அப்படின்றாங்க. இட்ஸ் அ ஸ்னோ கேதர்ட் இன் த பாண்ட். ஸோ ஒரு ஸ்னோவி ஏரியாவுக்கு போனோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த பாண்ட் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஸ்னோ என்மோஸ்டாக இருக்குது அப்படின்றாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்டர் லில்லிஸ் அங்கே இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஃபுல்லாகவே என்ன டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஹோல் ட்ரீ, அந்த ட்ரீ ஃபுல்லாகவே என்ன டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்னோ. பார்க்கறதுக்கு இந்த இடமே எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்னோ என்மோஸ்டு மாதிரி ஒரு கம்பேரிசன் சொல்கிறாங்க அந்த பாண்டை. ஸோ அதனால் இந்த லைனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூஸிங் த வேர்ட் லைக் the comparison is made. So the figure of speech is simile. The figure of speech is simile அப்படின்றதை இங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, so did you understand the explanation of stanza 2? So stanza 2ல சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? ஸோ அட் எ டான் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வென், எப்போ அப்படின்றத சொல்லும் போது அட் எ டான் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். எந்த சமயத்தில் அவங்க பார்த்தாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அட் எ டான் த போயட் ஓப்பன்ஸ் த விண்டோ. கேஸ்மெண்ட் இஸ் எ விண்டோ. கேஸ்மெண்ட் எ டைப் ஆஃப் விண்டோ தட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் ஒன் சைட் லைக் எ டோர். ஸோ கதவு போல் திறக்கக்கூடிய ஜன்னலை தான் என்ன சொல்கிறாங்க? கேஸ்மெண்ட். So at a dawn, the poet opens her window. She is delighted to see the casino tree in her garden. அவங்களுடைய கார்டனில், அவங்களுடைய தோட்டத்தில் அவங்க பார்த்த விஷயத்தால் அவங்க ஹாப்பினஸ் ஆகிட்டாங்க, டிலைட் ஆனாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, வாட் டிட் ஷீ சி? என்ன பார்த்தாங்க அப்படின்னா போகும்போது மோஸ்ட்லி இன் வின்டர், த சீசன் இஸ் வின்டர், மோஸ்ட்லி இன் வின்டர் a grey baboon. Baboon means a type of large monkey found in Asia and Africa அப்படின்னு சொல்றோம். So in winter a grey baboon is seen sitting like a statue. அது எது போல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாச்சு போல, சிலையை போல இருக்கு. on top of the casino tree. crest அப்படின்றது தலை அப்படின்னு சொல்லலாம், அதாவது டாப் அப்படின்னு சொல்றோம். on top of the casino tree watching the sunrise. அங்க என்ன பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா watching the sunrise. His puny offspring means young ones of the baboon. baboon-உடைய குட்டி குரங்க சொல்றாங்க, young ones. leaps and plays. leaps means jump. leaps and plays on lower boughs. Boughs means branches. Branches of the casino tree. Here and there kokilas. kokilas means it is one of the singing bird like a cuckoo. So here and there kokilas make the day. hail means greet with enthusiastic. அதுதான் சொல்றோம், make the day pleasant. அந்த நாளை இனிமையான நாளா மாத்துது. make the day pleasant by the songs, sweet songs. Okay, next the sleepy cows when means stroll to the pastures. So மேய்ச்சலுக்காக அந்த கால்நடைகள், அந்த மாடு, அந்த கவுஸ் எல்லாமே போகிறது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு அறமயக்கத்தோட போகுது அப்படின்றாங்க. the sleepy cows stroll to the pastures. next the shadow of the casino tree fall on the huge water tank. எதன் மேலே அந்த ஷேடோ தெரியுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க்ல தெரியுது அப்படின்றாங்க. the next the whole tree அப்படின்றாங்க. it means the deposited of the snow அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இங்க. so white frost deposits on the tree அப்படின்னு சொல்றோம் இங்க. so அதுதான். okay, next the water lilies are springing everywhere in the pond like snow enmeshed. like snow amazed.
லைக் ஸ்னோ கேதர்டு இன் த பாண்ட், ஃபுல்லாகவே அங்கே ஒரு ஸ்னோவி ஏரியாவாக கேதர் ஆகிருக்க மாதிரி அங்கே அப்பியரன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஓகே, இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஸ்டான்ஸா 2. ஸோ கேசினோ 2 இல்லை, ஸ்டான்ஸா 1 ஸ்டான்ஸா 2 கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பிளனேஷன் வி ஹாவ் டு ரிப்ளை த கொஷின்ஸ், அப்ரிசியேஷன் கொஷின்ஸு அண்டு இஆர்சி, இதுக்கெல்லாம் வந்து அப்படி தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். மீட் யூ த நெக்ஸ்ட் கிளாஸ்.